ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற ஒரு லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க போயிருந்தேன். டி நகரை பார்த்துல நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுவும் டி நகரில் இருக்கிற லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பார்க்காம எப்படி ஊருக்கு திரும்புறது, அதுதான் வாக் பண்ணி போகலான்னு வாக் பண்ணி போச்சுட்டு இருக்கேன். டி நகருக்குள்ள நடந்து போயிட்டே இருந்தால் நிறைய ஷாப்ஸ் வருங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் டி நகர் பாருங்களேன். டி நகருக்குன்னே தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த டி நகரில் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு இப்போ நான் போயிட்டு இருக்கேன். அது பக்கத்துலேயே ஜெயச்சந்திரன் இருக்குது, பக்கத்துலேயே போத்தீஸ்லாம் இருக்குது. இப்போ நான் போனது பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க. பேருக்கேற்ற மாதிரியே இது லெஜண்ட் தாங்க ஸ்டோரு. நான் உள்ள வந்து காட்டுறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கே தெரியும் அது ஏன் லெஜண்ட்னு வச்சிருக்காங்க. நிஜமாலுமே சரவணா ஸ்டோர்ஸ், அது இந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ல செம்மையா இருந்துச்சுங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்பா, ஒரு இதுலயும் எவ்வளோ சைஸஸ், எவ்வளோ கலர்ஸ், அப்பா எவ்வளோ வெரைட்டிஸ், பார்க்கறதுக்கே செம்மையா இருந்துச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் காமிச்சிருக்கேன். இப்போ கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீ செக்ஷன் இருந்துச்சு. முன்னாடி வந்தோடனே இந்த மாதிரி அழகா டிஸ்பிளே பண்ணி சாரீஸ் விதவிதமாக வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸ் இருந்துச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம ஏதாவது காலேஜ்க்கு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, அல்லது ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணுறதாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்குதுன்னே சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் டைமில் நான் போனது. இந்த வெக்கேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே டைமுங்க. ஸோ அங்கே இருக்கிற சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே நான் ரேட்டையும் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட்டடான சாரீஸ்னே சொல்லுவேன். அங்கே டிஸ்பிளேல வச்சிருக்கிறதையும் அங்கே ஹேங் பண்ணி வச்சிருக்கிறதையும் காமிச்சிருக்கேன். அதில் எனக்கு பிடிச்ச சில சாரீஸ் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி ரேட்டோடையும் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களே பாருங்களேன், அவங்க அங்கங்க இந்த இடத்துல இந்த மாதிரி சாரீஸ் வெரைட்டிஸ் இந்த சைடில் வச்சிருக்காங்க. சிலது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வச்சிருக்காங்க. ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீ செக்ஷன் தான். அதுவும் நம்ம டெய்லி வியர் சாரீஸ், அந்த சிந்தட்டிக்லேயே கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற சாரீஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிராசோ சாரீஸ். இதோட ரேட்டு கூட நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். எந்த ரேட் வேணுமோ அந்த ரேஞ்சஸ் வரியா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேட் டு இந்த ரேட் அப்படின்னு அவங்களே போட்டு வச்சுருக்காங்க. அது எந்த மாதிரி ட்ரெண்டிங்கான சாரீஸ் வேணுமோ அதையும் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு அதையும் அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம். சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறக்கே. ஒன்று காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பேருன்னு கூட நமக்கு கேள்விப்படாத மாதிரி பேருங்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி சிந்தட்டிக் லினனு அப்புறம் நிறையா இருந்துச்சுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அவங்க டிஸ்பிளே பண்ண விதமும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸும் உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது பார்க்குறக்கு. இந்த மாதிரி ஜூட் சில்க் சாரீஸு இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஜூட் சாரீ கேள்விப்பட்டிருக்கேன். ஜூட்டும் சில்க்கும் சேர்ந்து ரெண்டு யானையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். நான் அப்படியே உங்களுக்கு அதே காமிக்கிறேன். அதில் என்னென்ன இருக்குங்கிறதே அப்படியே நான் உங்களுக்கு வெரைட்டிஸ் அப்படியே காமிச்சிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீஸும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறக்கே. எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுனே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இப்போவே இப்படி இருக்குன்னா ஆடி தள்ளுபடியில் எப்படி இருக்கும் இல்லைங்களா, செம்மையாக இருக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல. அதில் எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு நான் பக்கத்தில் போய் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். அதான் திருப்பி சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இப்போ அங்கே இருக்குது. இந்த ஜூட் சில்க் சாரீஸ் ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 340 415 வரைக்குமே இருக்குது. ஸோ 350 to 400 ரேஞ்சஸில் நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சஸ்லான சாரீஸில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது காமிச்சேன். அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் என்னென்ன ட்ரெண்டிங்காக இருக்குங்கிறது காமிச்சிருக்கேன். என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறதையும் அப்படியே நான் உங்களுக்கு அவங்க டிஸ்பிளேல வச்சிருக்கிறதையும் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 155 ரேஞ்சஸில் கூட இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பே காட்டன் சாரீஸ்னு. பாம்பே காட்டன் சாரீஸ்னு தனியாக ஒரு செக்ஷன் முன்னாடியே வச்சுருந்தாங்க. வித் பாக்ஸோட இந்த ரேட்டோடையும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த சாரீஸ் இருக்குன்னு போட்டிருந்தது. அதில் இந்த பிங்க் கலர் சாரீஸ் க்யூட்டாக இருந்தது பார்க்குறக்கே. அழகாக இருக்குல்ல இந்த கலர் பார்க்கும்போதே. அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது எல்லாமே இந்த பாம்பே காட்டன் சாரீ. அது போக கீழே பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கீழே பேக்ஸையும் சிலதை வச்சுருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் தான். அந்த சைடில் இருக்கிறது சிந்தட்டிக். அந்த நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் வித் ஜூட் வித் சில்க் அந்த மாதிரி இருக்கிற ட்ரெண்டிங்கான சாரீ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலி காட்டன் சாரீஸு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். இதில் அந்த செக்ஸ் எல்லாம் போட்டு அந்த பாட்டிமாருங்கெல்லாம் கட்டுவாங்களே, வயசானவங்கலாம் கட்டுவாங்களே, அந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் கூட இங்கேயும் இருந்தது. அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா பெங்கால் ஃபேன்சி காட்டன் சாரீஸ்னு இப்போ காமிக்கிறதெல்லாம். பெங்கால் ஃபேன்சி காட்டன் சாரீஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்துச்சு. இந்த காட்டன் சாரீலாம் வியர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த சம்மருக்கு சூப்பராகவே இருக்கும் இல்லைங்களா. செமையாக இருந்துச்சு. அதில் இந்த ஒயிட் பேஸில் சரியான கலர் காம்பினேஷனில் இருந்துச்சு. அப்புறம் முன்னாடி இந்த டிஸ்பிளேயில் அந்த ஓனரோட ஆட் இதுவும் போட்டிருந்தாங்க. ஆட் வீடியோவும் போயிட்டு டிஸ்பிளே ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் இதுதாங்க முன்னாடி ரிசப்ஷன் ஏரியா. மேலே லைட்ஸ் எல்லாம் பாருங்கள், செம்ம கிராண்டாக இருக்குல்ல. வாவ்,
இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு முன்னாடி பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. ஸோ 2 சைடு லிஃப்ட் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டிலே ஏறிக்கலாம். இந்த சைடில் இருக்கிற லிஃப்ட் பார்த்தீங்கன்னா 2468 தான். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1358 1357 அந்த மாதிரி ஆட் நம்பர் ஈவன் நம்பர் தனித்தனியாக லிஃப்ட் வச்சிருந்தாங்க. அதில் நான் போன செக்ஷன் பார்த்தீங்கன்னா பாத்திர செக்ஷனுக்கு போனது தான். இது பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோரில் இருக்கு. ஸோ 6th ஃப்ளோரில் பாத்திர செக்ஷன் இருக்கு. அந்த பாத்திர செக்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் இருக்குங்க. அதில் நான் முக்கியமாக என்னென்ன பார்த்தேங்கிறதையும் காட்டுறேன். அது ஃபுல்லாக என்னென்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். செமையா இருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் உள்ள நான் போனோன்னே இந்த டிஃபன் பாக்ஸ் செக்ஷனு அதுக்குள்ள எல்லாம் போயிருக்கேன். இதுல குட்டியா இருந்தது பெருசா இருக்கிற வரைக்கும் பெரிய டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம டிராவல் பண்ணும்போதுல எடுத்துட்டு போவோம்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸ். அப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது சமைச்சு வைப்போம் பாத்தீங்களா வித் லிட்டோட, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பேன் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த மாதிரி டீ எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி பாத்திரம், இந்த ப்ரெஷர் பேன்ஸ் அதெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய சம்படம் எல்லாம் போடுவோம்ல அது, அப்புறம் இந்த மாதிரி காப்பர்ல, பிராஸ்ல, அப்புறம் இந்த மாதிரி டோஸ்டரு, அப்பா என்னென்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க 6th ஃப்ளோரில். அப்பா கிச்சன் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா இதில் வாங்கலாம். அது மட்டும் இல்லைங்க, பூஜா ஐட்டம்ஸும் நிறையா இருந்துச்சு. அந்த பெல் பாருங்களேன் ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அதெல்லாம் அழகழகா இருந்துச்சு. அது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே ரொம்ப அழகா இருந்ததுங்க அந்த காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம். அப்புறம் இந்த மாதிரி இலை டைப்ல இருக்கிற விளக்கு, அப்புறம் சின்னதாக அந்த கேரளா டைப்ல இருக்கிற விளக்கு, அப்புறம் மீடியம் சைஸ்ல இருக்கிற விளக்கு, அந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த குபேர விளக்கு, அப்புறம் பாருங்களேன் பிராஸ்ல, அப்புறம் காப்பர்ல இருக்கிற மாதிரி காஃபி ஃபில்டர்லாம் கூட இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருளி எல்லாம் பூ போட்டு வைப்போம்ல, அதுலயும் உள்ள அழகா டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் பிளெயின்ல தான் பார்த்திருக்கேன், பட் இது உருளி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் அரிசி படி கூட பிராஸ்ல காப்பர்ல எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் பெல் எல்லாம் கூட அழகா இருந்துச்சு. அப்புறம் குங்குமச்சிமிலி கூட பாருங்களேன் அழகா இருந்துச்சு. நான் எடுத்தது ஆப்பிள் ஷேப்ல, அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் சந்தன கிண்ணம், வா சூப்பரா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே செம்மையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பாத்திரம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, காப்பரில் பிராஸ்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சின்ன உருளி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது கூட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 362 ரேஞ்சுக்கு இருந்துச்சு. பட் இது நம்பர் 4 சைஸ்ன்னு போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பித்தளை சாமான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி படியிலிருந்து நிறையா இருக்குது பார்க்குறக்கே. அப்புறம் இந்த ஊதுபத்தி சாம்பிராணிலாம் காமிப்போம் இல்லைங்களா, அதில் பாருங்களேன். அப்புறம் நம்ம பித்தளையில் இருக்கிற குத்து விளக்கு, அதில் என்னென்ன சைஸ் வேணும் உங்களுக்கு, என்ன டிசைனில் வேணும் அந்த அளவுக்கு அழகழகான டிசைன்ஸில் குத்து விளக்கும் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி அரிசிலாம் போட்டு வைப்போம் இல்லைங்க, அரிசி பாத்திரம், அது மட்டும் இல்லாமல் அலுமினியத்தில் இருக்கிற பாத்திரம், அப்பா செம்மையாக இருந்துச்சு. நான் இந்த செக்ஷன்லேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிற பாத்திரங்களை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி தட்டுங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த தட்டுலேயே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, அப்புறம் இந்த தட்டு பாருங்களேன் க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அந்த விளக்கு ஷேப்ல எல்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி தட்டெல்லாம் வச்சு கொடுத்தா குட்டீஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அதை தட்டுக்காகவாது அட்லீஸ்ட் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறக்கே. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேக் ட்ரேலாம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹார்ட் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்துச்சுங்க. இதை நான் சொல்கிறத விட நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும். பார்க்கலின்னா நீங்கள் கண்டிப்பாக டி நகரில் இருக்கிற லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் போடுங்க. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாருங்களேன், இந்த லிட்டோட இருக்கிற இந்த வானொலியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது போக இந்த கப் கேக் ட்ரேலாம் கூட வித் பேப்பர்ஸோட, இந்த கப் கேக் பேப்பர்ஸோடவே கொடுக்குறாங்க. அதுவும் அழகாக இருந்தது பார்க்குறக்கே. அது உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே இருக்கேன். பார்க்கும்போதே பாருங்களேன் செமையாக இருக்குல்ல பார்க்குறக்கே. வாவ் பா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ஸு, ஜூஸ் ஜாரு, அப்புறம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஐட்டம்ஸு, கிரைண்டரு, அப்பா எல்லாமே ஒரே செக்ஷனுங்க. அதுவும் இந்த 6th ஃப்ளோர்லேயே எல்லாமே இருக்குது A to Z. உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி காஃபி கப்ஸ் எல்லாம் நம்ம குடிப்போம் இல்லைங்களா, ஈவினிங் டைமில் காலையில் டைமில் குடிக்கிறதுக்கு, குட்டீஸ் கொடுக்குறதுக்கு, நாம குடிக்கிறதுக்கு, இதெல்லாம் பாருங்களேன் குண்டா க்யூட்டாக இருந்தது பார்க்குறக்கு, அழகாக இருந்தது பார்க்குறக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேயில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஊற்றுவோம் இல்லை, அந்த மாதிரி கேன்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிறது சைஸ் வாரி அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கும் நீட்டாக இருந்தது. ஸோ அந்த ரேஞ்சஸ் தகுந்த மாதிரி வச்சுருந்தாங்க, சைஸுக்கு தகுந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி எனக்கு இந்த குண்டா க்யூட்டாக லிட்டோட இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே. அழகாக இருந்துச்சு. அதோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா எந்த ஷார்ப் எட்ஜஸும் இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. நல்லா நீட்டாக மோல்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறக்கே. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்பு பாத்திரம் மாதிரி இருந்துச்சு இல்லை, அந்த மாதிரி எல்லாம் வச்சு இப்போ புதுசாக வந்துருந்ததுல அது மாதிரிலாம் இருந்துச்சு. இது ஏற்கனவே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இட்லி பாத்திரத்தையும் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன்.
ஸோ மறக்காமல் இந்த பேப்பர் வாங்கிக்கோங்க. அப்போ தான் எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். அதுக்கு தான் நான் நடுவில் கூட காமிச்சிருக்கேன். இட்லி பாத்திரத்துலேயே பாருங்களேன், என்ன வா எவ்வளோ சைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதையும் நான் அப்படியே பார்த்துட்டே மெய் சிலிர்த்து பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். வா என்னென்ன பிராண்டில் உங்களுக்கு என்னென்ன பாத்திரம் வேணுமோ அதையும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியில் வச்சுருக்கிற பாத்திரத்தையும் வாங்கிக்கலாம். இந்த லிட்டெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த எட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்சி எடுப்போம்ல, அதெல்லாமே கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மோல்டிங்காக இருந்துச்சு. எதுவுமே ஷார்ப் எட்ஜஸே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி அழகாக இருந்துச்சு. அந்த ஈவன் அந்த லிட்டு கூட ரொம்ப அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த லிட் ஒரு மாதிரி இருந்துச்சு மேலே. இந்த லிட்டோட மேலே ஹேண்டில் பாருங்களேன், இது கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். பார்க்குறக்கே அழகாக இருக்குல்ல, கண்டிப்பாக வாங்கணும்னு தோணுச்சுல்ல. நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜார்ஸு, அந்த மாதிரி சின்னதாக நம்ம காஃபி ஊற்றி வைக்கிற அந்த கப்பு, அப்புறம் இந்த மாதிரி புட்டு செய்கிறது, அதெல்லாமே நிறையா இருந்தது. உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்படியே அது போக கீழே வச்சிருக்கிற ட்ரேல என்னென்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அது போக இந்த சைடில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக இப்போ ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன பக்கெட்டில் வந்து சட்னி இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஈவன் பெரிய ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஹோட்டல்லாம் கூட சட்னி இப்படி தான் எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மினி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இந்த மாதிரி சின்ன பக்கெட் மாதிரியும் கூட இருக்குது. ஸோ நாம கூட இந்த மாதிரி வாங்கி டைனிங் டேபிளில் வச்சோம்னா குட்டீஸ் கூட பார்த்துட்டு அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுலேருந்து எடுத்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா. அதுதான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். இது கூட நல்லா மோல்டிங்காகவும் இருந்துச்சு. இதில் சில ஷார்ப் எஜஸ்லேயும் இருந்துச்சு, சில மோல்டிங் எஜ்லேயும் இருந்துச்சு. நான் நல்லா மோல்டிங்காக இருக்கிறதான் பார்த்தேன். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது கையை கிழிச்சிடும் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் அப்படியே பார்த்தேன். ஸோ இது நல்லா க்யூட்டாக இருக்கு இல்லைங்க. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 rupees ரேஞ்ச் வந்துச்சு. ஸோ இதை நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே, க்யூட்டாக. அந்த டிசைன்ஸும் அழகாக இருந்துச்சு, நல்லா மோல்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ இது 120 rupeesக்கு இருந்தது. ஸோ இதை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து அந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சேன். ஸோ அது போக இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோப்பு வைப்போம் இல்லைங்க, அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் கேன்ஸு, அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்பில் இருந்தது. அப்படியே உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன். அப்புறம் அப்படியே கீழே என்னென்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன பக்கெட்லேருந்து பெரிய பெரிய அந்த வான்லி தூக்கு மாதிரி இருக்கும்ல பார்த்தீங்களா, அந்த சாம்பார்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தால் சாம்பார் ஊற்றுங்க அப்படின்பாங்க கல்யாணத்தில், அதெல்லாம் எடுத்து வந்து ஊற்றுவாங்க. இப்போ அதே பார்த்தீங்கன்னா மினி வெர்ஷன் மாதிரி வந்துருச்சு. அந்த மினி வெர்ஷனில் தான் இப்போ ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா சட்னிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ஸோ ஒரு கவர் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த கவரில் நம்ம வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு பில்லிங் செக்ஷன் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் வாங்கலாங்கிறத பார்த்து நான் டிஸ்கஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன் என் ஃபேமிலியோட.